குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம வந்து குரூப் 2 2ஏக்காக கிளாஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி யூனிட் 8ல் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இந்த 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சியிலே ஒரு பார்ட் 3 ஒரு 3 வீடியோ கிட்ட பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீதி கட்சி, பெரியார் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூனிட் 8ல் வந்து ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா சேனலில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சியில் லாஸ்ட் பார்ட், சரிங்களா? ஸோ கடைசி பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா தமிழ் மொழி சீர்திருத்தம், சரிங்களா? இது வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறதுனால அந்த மொழி சார்ந்த சீர்திருத்தமும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அவசியப்படுது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மொத்தம் இது ஒரு 4 பிரிவாக இருக்கும், சரிங்களா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள், பெண்கள் இயக்கங்கள், தொழிலாளர் இயக்கங்கள், தமிழ் மொழி சீர்திருத்த இயக்கங்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்ததா என்னது அப்படின்னா இந்த 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சி, சரிங்களா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம விஆர் அகாடமிக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கோ, குரூப் 4, குரூப் 2, எஸ்ஐ எக்ஸாம்க்கு எதுவாக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 2 2ஏக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் வந்து இருக்குது. ஸோ அவைலபிளாக இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை தவிர எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸுங்களா. ஸோ அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து சேஞ்ச் ஆகிறது தான். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சயின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா தமிழ் மொழி சீர்திருத்தம், சரிங்களா? ஸோ தமிழ் மொழி சீர்திருத்தம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் மொழி சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஸோ தமிழ் மொழியின் சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஸோ ஏன் வந்து இந்த தமிழ் மொழி சீர்திருத்தம் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவசியம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில பார்த்து சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ எந்த காலம் அப்படின்னா, கிமு அதாவது பொது ஆண்டிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த 600 ஆண்டுகள் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சங்க காலம் அப்படின்னுவாங்க. ஸோ சங்க காலத்தில வந்து தமிழ் மொழி வந்து நார்மலாவே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பான மொழியா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சங்கம் மருவிய காலம் அல்லது களப்பிரர் காலம் அல்லது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதிலேயும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழி நல்லா செழிப்பா தான் இருந்துச்சு. ஆனா, அதுக்கு அந்த களப்பிரர் காலத்துக்கு அடுத்து வந்த பல்லவர் காலத்தில வந்து என்ன ஆகுது அப்டின்னா, இந்த ஆரியர்கள் அதாவது இந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, தமிழ் மொழிக்குள்ள கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சமஸ்கிருதம் மெல்ல மெல்ல வந்து ஊடுருவ ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதம் தான் வந்து பெரிய மொழி. ஸோ காலப்போக்குல பார்த்தோம் அப்டின்னா, சமஸ்கிருதம் தான் வந்து பெரிய மொழி. சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த தென்னிந்தியாவில் பேசப்படக்கூடிய தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, சமஸ்கிருதத்தின் ஒரு பிரிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருதுகோள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அச்சு இயந்திரம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, வெளிநாட்டு ஃபாரின்லேருந்து வந்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர். ஸோ இவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழி சீர்திருத்தத்துக்கு தமிழ் வந்து வடமொழி கிடையாது. வடமொழியிலிருந்து தோன்றிய ஒரு பிரிவு கிடையாது தமிழ் மொழி. தமிழ் வந்து அது ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எஃப்.டபிள்யூ. எல்லிஸ், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கால்டுவெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு குடுத்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தமிழ் மொழி வந்து ஒரு கிளை மொழி கிடையாது. அது ஒரு உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு கருதுகோள்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பார்ப்போம், சரிங்களா? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும், திராவிட மொழியியல் ஆய்வும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மறுமலர்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணமா இருக்குங்களா? ஸோ எது வந்து காரணமா இருக்கு அப்படின்னா, அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும், திராவிட மொழியியல் ஆய்வும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மறுமலர்ச்சிக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ இந்த சமயத்தில தான் பார்த்தோம் அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டு, சரிங்களா? ஸோ 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 1701லிருந்து 1800 வரைக்கும், சரிங்களா? ஸோ 1701லிருந்து 1800 வரைக்கும் அந்த 100 ஆண்டுகள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னுவாங்க. ஸோ அந்த நூற்றாண்டில பார்த்தோம் அப்படின்னா, வில்லியம் ஜோன்ஸ் இது வந்து இவர் ஒரு ஆங்கிலேயர், சரிங்களா? ஸோ வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அமைப்பு வந்து நிறுவுறார், சரிங்களா? ஸோ பெங்கால் ஏசியா சொசைட்டி, அதாவது
வங்காள ஆசிய சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை வந்து ஒரு அமைப்பு வந்து யார் ஏற்படுத்துறா அப்படின்னா, இந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவின் மொழி எது அப்படின்றத வந்து ஆராயணும் அப்படிங்கிறது தான் இந்த வங்காள ஆசிய சமூகத்தினுடைய நோக்கமா இருக்குங்க. ஸோ இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதாவது இந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்தியாவின் மொழி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதம் தான். ஸோ இந்தியாவின் மொழி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தான். இதர மொழிகள், ஏனைய மொழிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமஸ்கிருதத்தினுடைய கிளை மொழிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா, அந்த வில்லியம் ஜோன்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்க. இத வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அப்ப இந்தியாவின் மொழி வந்து சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் தான் வந்து இந்தியாவின் மொழி. ஸோ மற்ற எல்லா மொழிகளும் தமிழ் உள்ளிட்ட தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஒடிசா, ஒடிசி, ஒரியே அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாபி, மராத்தி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்தினுடைய ஒரு கிளை மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏத்துக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில தான் பார்த்தோம் அப்படின்னா, ஜேம்ஸ் பிரின்செப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிலேயர் வராரு சரிங்களா. இவர் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் அல்லது வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேம்ஸ் பிரின்செப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு சரிங்களா. ஸோ இவர் யாரு அப்படின்னா, இவர் தான் வந்து அந்த அசோகருடைய கல்வெட்டுகள் எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணவர் சரிங்களா. ஸோ அசோகருடைய கல்வெட்டுகள வந்து ஆராய்ச்சி பண்ணது வந்து இவர் தான். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அத்திரம் பக்கத்திலேயே வந்து சென்னைய நம்ம சென்னை பக்கத்தில இருக்க அத்திரம் பக்கத்திலேயே வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நெறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பார் சரிங்களா. ஸோ ஜேம்ஸ் பிரின்செப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பல்வேறு கல்வெட்டுகள் ஸோ இந்த அசோகர் கல்வெட்டுலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அசோகர் கல்வெட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா, பாதி வந்து அப்படின்னா பிராகிருத மொழியில இருந்திருக்கும். பாலி மொழிலலாம் இருந்திருக்கும் சரிங்களா? ஸோ அத பார்த்து வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பல்வேறு இடங்கள அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு, அதில கிடைச்சிருக்க அந்த நூல்கள் எல்லாத்தையும் வச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாங்கிறது சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவுல பல்வேறு மொழிகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா, ஜேம்ஸ் பிரின்செப் வந்து சொல்றாரு சரிங்களா? ஸோ இவர வந்து அதுக்கு வந்து எது ஆராய்ச்சியா எடுத்துக்கிறாரு அப்படின்னா, அந்த அசோகர் கல்வெட்டுகள வந்து ஆராய்ச்சி பண்ணின்னு சொல்றாரு சரிங்களா? ஸோ அசோகர் கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுல சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது. இந்தியா வந்து ஒரு பல்வேறுபட்ட பல்வேறு மொழிகள் இருந்த ஒரு தேசம் தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா, ஜேம்ஸ் பிரின்செப் வந்து சொல்றாருங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரீஜியனலா அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள அவங்க அந்த லேங்குவேஜ வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, நெறைய பேர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலயும் பார்த்தோம் அப்டின்னா, அந்த மாதிரியான ஆராய்ச்சிய தான் ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னா, பிரான்சிஸ் எல்லிஸ் அப்டின்ற ஒருத்தர் சரிங்களா. ஸோ பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, தென்னிந்திய மொழியியல் ஆய்வு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வ வந்து ஆரம்பிக்கிறாரு சரிங்களா. ஸோ தென்னிந்திய மொழியியல் ஆய்வு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மொழியியல் ஆய்வ வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு ஸோ இந்த 5 மொழிகள வந்து எடுத்துக்கிறாரு சரிங்களா. ஸோ தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு இந்த 5 மொழிகள எடுத்துக்கிட்டு இந்த 5மே வந்து தனி குடும்ப மொழிகள். சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா, பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து சொல்றாரு சரிங்களா. எந்தெந்த மொழிகள்? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு இந்த 5 மொழிகளும் வந்து இது வந்து தென்னிந்தியாவுல மட்டும் தான் இந்த மொழி வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கு. சமஸ்கிருதத்துக்கும் இந்த மொழிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவை அனைத்தும் தனி மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தனி மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட வந்து மொத அறிமுகப்படுத்தினது வந்து யாரு அப்படின்னா, இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் தான். ஸோ தென்னிந்திய மொழிகள வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு, இது எல்லாமே வந்து தனி ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து சொல்றாரு சரிங்களா. இது வந்து இவர் சொன்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கால்டுவெல் வருவாரு சரிங்களா. ஸோ கால்டுவெல் வராரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல வந்து எழுதுறாரு சரிங்களா. ஸோ தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல வந்து எழுதுறாரு. ஸோ அந்த நூல்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 5 நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 மொழிகள். ஸோ தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு நெறைய மொழிகள்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொழிகளுக்குரிய சிறப்பு பண்புகள் என்ன? இது வந்து சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. ஆனா சமஸ்கிருதத்தில தமிழ் வார்த்தைகள்லாம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, கால்டுவெல் வந்து சொல்றாரு சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட்டா இருக்கு. இந்த சமயத்தில தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரிண்டிங் மிஷின் அதாவது பிரிண்டிங் பிரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ, அந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ இதில பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பிய மொழிகளை அடுத்து அச்சில் ஏறிய முதல் மொழி. அதாவது ஐரோப்பிய மொழிகளுக்கு அப்புறம் வந்து பிரிண்ட் ஆயி வந்த முதல் மொழி வந்து என்ன அப்டின்னா, தமிழ் தான். ஸோ அது எப்படி அப்டின்னா, 1578ல கோவால வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, தம்பிரான் வணக்கம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நூல வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, தமிழின் முதல் அச்சடித்து வெளியிடப்பட்ட நூல். சரிங்களா? ஸோ 1578ல தம்பிரான் வணக்கம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நூல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ஐ கோவால வந்து அச்சடிச்சு வெளியிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா, தமிழின் முதல் அச்சு நூல் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, திருக்குறள வந்து தஞ்சை ஞானப்பிரகாசனார் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, திருக்குறள வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து குறிப்பா பார்த்தோம் அப்டின்னா, அந்த அந்த மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவே சாமிநாதர், அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, தே.பொ.மீ இவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அ ஆறுமுக நாவலர் இவங்கலாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த தமிழ் மொழிகளை வந்து அச்சடித்து வெளியிடக்கூடிய அந்த அச்சுத்தொழில வந்து கையில எடுக்குறாங்க. ஸோ குறிப்பா பார்த்தோம் அப்டின்னா, இவர் ஒரு ஃபாரினர் யாரு அப்டின்னா
டேனிஷ் மிஷின் வர டேனிஷ் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேனியர்கள் அப்படின்னுவாங்க. 1780 வந்த சீகன் பால்கு சரிங்களா. ஸோ சீகன் பால்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தரங்கம்பாடி தற்போதைய தரங்கம்பாடி இருக்கு இல்லையா. ஸோ சென்னை பக்கத்தில் இருக்க தரங்கம்பாடி ட்ராங்கும்பேட் அப்படின்னுவாங்க. ட்ராங்கும்பேட் அப்படின்னுவாங்க. ஸோ 1709 சீகன் பால்கு தரங்கம்பாடியில் வந்து ஒரு அச்சகத்தை வந்து நிறுவுறாரு. அதாவது பிரிண்டிங் மிஷின் நிறுவுறாரு. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பைபிள் பைபிள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அச்சடிச்சு வெளியிடுறாரு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அவரே ஒரு நூல பதிப்பிச்சு வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா, ஜினியாலஜி ஆஃப் மலபார் காட்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சிறுதெய்வ வழிபாடு முறைய பத்தி பேசினது தான் வந்து என்னது அப்படின்னா, ஜினாலஜி ஆஃப் மலபார் காட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மலபார் பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போதைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தான். ஸோ அதனோட பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த பகுதிக்கும் சேர்த்து தான் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜினியாலஜி ஆஃப் மலபார் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறள் முதல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1812 சரிங்களா. ஸோ திருக்குறள் முதல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. ஸோ தஞ்சை ஞான பிரகாசனார் வந்து வெளியிட்டிருப்பார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, 1578ல தம்பிரான் வணக்கம் தான் வந்து தமிழின் முதல் அச்சடித்து வெளியிடப்பட்ட நூல் சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஃப்டபிள்யூ எல்லிஸ், ஸோ ஃப்ரான்சிஸ் எல்லிஸ், ஸோ ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1816ல் தென்னிந்திய மொழிகளின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர சரிங்களா. ஸோ தென்னிந்திய மொழிகளின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து ஜார்ஜ் கோட்டை கல்லூரி நிறுவனது இவர் தான் சரிங்களா. ஸோ ஜார்ஜ் கோட்டை கல்லூரி நிறுவனதும் இந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் தான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திராவிட மொழிகளை இந்த தென்னிந்திய மொழிகளெல்லாம் வந்து தனி குடும்பம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 1856ல் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் தென்னிந்திய மொழிகளுக்கும் குறிப்பாக தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சமஸ்கிருதத்துக்குள்ள தான் வந்து தமிழ் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா, 1856ல் கால்டுவெல் வந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் வந்து சொல்கிறார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஜியு போப் வராரு. ஜியு போப் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையிலேயே வந்து ஒரு எழுத சொன்னது வந்து யார் அப்படின்னா, இந்த ஜியு போப் தான். அது மட்டும் இல்லாம, திருவாசகத்தையும், திருக்குறளையும் உடன் வைத்து புதைக்க சொன்னவர். ஸோ, அதனுடைய தன்னை நான் இறந்ததுக்கப்புறம் புதைக்கும்போது, திருவாசகத்தையும், திருக்குறளையும் உடன் வைத்து புதைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து யாரு அப்படின்னா, ஜியு போப்லாம் சொல்லியிருப்பார். சரிங்களா. ஸோ, முக்கியமான தமிழ் பதிப்பாளர்கள். ஸோ, சி.வை. தாமோதரனார் மற்றும் உ.வே. சாமிநாதர். சரிங்களா. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவங்க வந்து யாரு அப்படின்னா, இந்த சி.வை. தாமோதரனாரும், உ.வே. சாமிநாதர். சரிங்களா. ஸோ சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவங்க தான் யாரு அப்படின்னா, இந்த சி.வை. தாமோதரனாரும், உ.வே. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, முதல் நபர் பார்க்க போறோம் யாரு அப்படின்னா, சி.வை. தாமோதரனார். ஸோ லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சொல்லி யார சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லாஸ்ட் குரூப் 4ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவரும் உ.வே.சாவும் சரிங்களா. ஸோ இவரும் உ.வே.சாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த பழங்கால தமிழ் நூல்கள் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, பனை ஓலை தான் எழுதி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் நூல்களை வந்து பதிப்பு நூலா வெளியிடுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணவங்க தான் யாரு அப்படின்னா, இந்த சி.வை. தாமோதரனாரும், உ.வே.சாவும். இதனால தான் வந்து சி.வை. தாமோதரனார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ் பதிப்புலகின் தலைமகன். ஏன் அப்படின்னா, பனை ஓலையில் எழுதப்பட்டிருந்த பல்வேறு நூல்கள வந்து பதிப்பிச்சு வெளியிட்டதனால சரிங்களா. ஸோ இவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி சரிங்களா. ஸோ தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி இதெல்லாம் வந்து இவருடைய நூல். ஸோ தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம். ஸோ தமிழில் கிடைக்கப்பெற்ற தமிழின் முதல் இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம். ஆனால் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் சரிங்களா. ஸோ தொல்காப்பியத்தை அச்சடித்து வெளியிட்டது வந்து இவர் தான். இவருடைய பத்திரிகை தான் என்னது அப்படின்னா, தினவர்த்தமானி சரிங்களா. ஸோ தினவர்த்தமானி அப்படிங்கிற பத்திரிகை நடத்துனது யார் அப்படின்னா, சி.வை. தாமோதரனார். தினவர்த்தமானி சி.வை. தாமோதரனார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, உ.வே. சாமிநாதர். ஸோ உ.வே. சாமிநாதருடைய ஃபுல் நேம் பார்த்தோம்னா, உத்தமதானபுரம் வேங்கட சாமிநாதர் சரிங்களா. உத்தமதானபுரம் வேங்கட சாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். தமிழறிஞர் அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் வந்து இவரு. ஸோ இவர் வந்து என்னென்ன இதெல்லாம் வெளியிட்டிருக்காரு அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா, சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்றுப்பத்து 1904 சரிங்களா. இதெல்லாம் வந்து யாரு பதிப்பித்து வெளியிட்டது அப்படின்னா, உ.வே. சாமிநாதர் சரிங்களா. ஸோ சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பாமாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903,
பதிற்று 10 1904 சரிங்களா. இதெல்லாம் வந்து இவருடைய பதிப்பித்து வெளியிட்ட நூல்கள். அது மட்டும் இல்லாம இவரே வந்து தனியா ஒரு சுயசரிதை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, என் சரித்திரம் சரிங்களா. ஸோ என் சரித்திரம் அப்படிங்கிற சுயசரிதையை வெளியிட்டது வந்து யாரு அப்படின்னா, ஸோ என் சரித்திரம் அப்படிங்கிற சுயசரிதை வெளியிட்டது வந்து யாரு அப்படின்னா, உவே சாமிநாதர். ஸோ இவர பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சாரி, இந்த என் சரித்திரம் அப்படிங்கிற எண் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 இது இருக்கும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, என் கதை. அந்த என் கதை அப்படிங்கிற ஒரு இது வெளியிட்டது வந்து யாரு அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என் கதை அப்படிங்கிற ஒரு சுயசரிதை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவரு அம் ம.பொ.சி. வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ம.பொ.சி. வந்து அதே மாரி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவரும் வந்து எண்ணுங்கிற ஆரம்பித்து தான் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா. அது தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா இருக்கு. ம.பொ.சி.யினுடைய எண் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ என் கதை அப்படின்னா, அது வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எனது அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஆரம்பிக்கும் அப்படின்னா, ம.பொ.சி.யினுடையது ஆரம்பிக்கும். என் சரித்திரம் வந்து எழுதினது யாரு அப்படின்னா, உவே. சாமிநாதர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜி.யு. போப். இவர் ஒரு ஆங்கில பிரான்ஸ் ஐரோப்பியர். ஸோ பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். சரிங்களா. ஸோ பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். தமிழ் பாடநூல் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ பிரான்ஸ் ஜி.யு. போப் வந்து எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். விவிலிய நூல் கழகத்தின் சார்பாக, ஸோ விவிலிய நூல் கழகத்தின் சார்பாக வந்து எங்க வராங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ இவர வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் பாடநூல் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ் பாடநூல் முன்னோடி அப்படின்னு வந்து ஜி.யு. போப்ப வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வேத சாஸ்திரி அப்படின்னுலாம் அழைக்கப்படுபவர் வந்து யாரு அப்படின்னா, நம்ம ஜி.யு. போப் தான். ஸோ ஜி.யு. போப் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சீவக சிந்தாமணிய அம் செந்தமிழ் இலக்கியங்களில் முதன்மையானது மட்டுமல்ல, உலக இலக்கியங்களில் போற்றப்படுவதற்கு ஒன்றானது தான் என்னது அப்படின்னா, சீவக சிந்தாமணி பத்தி ஜி.யு. போப் சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ ஜி.யு. போப் வந்து சீவக சிந்தாமணி பத்தி என்ன சொல்றார் அப்படின்னா, செந்தமிழ் காப்பியங்களில் தலையாயது மட்டுமல்ல, உலக இலக்கியங்களில் வைத்து போற்றப்படுவதும் சீவக சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, திருத்தக்க தேவர் இயற்றிய சீவக சிந்தாமணி பத்தி ஜி.யு. போப் வந்து சொல்றாரு. ஸோ தமிழ் பாடநூல் முன்னோடி அப்படின்னு சொல்பவர் யார சொல்றோம் அப்படின்னா, ஜி.யு. போப்ப தான் சொல்றோம். வேத சாஸ்திரி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் ஜி.யு. போப். இவருடைய ஆசிரியர் வந்து யாரு அப்டின்னா, ராமானுஜ கவிராயர். ஸோ ஜி.யு. போப்பினுடைய ஆசிரியர் ராமானுஜ கவிராயர். ஸோ நெல்லை மாவட்டம் சாயர்புரம். ஸோ இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கு. ஸோ இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கு. ஆனா அப்போதே நெல்லை மாவட்டம் சாயர்புரத்தைச் சார்ந்தவர். ஸோ சென்னையில பார்த்தோம் அப்டின்னா, சாந்தோம் ச ச ஏரியால வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, சமய பணிகளை மேற்கொண்டவர். சென்னையில் சாந்தோம் பகுதிகளில் சமய பணிகளை வந்து மேற்கொண்டவர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருக்குறளையும், திருவாசகத்தையும் தன்னுடன் வைத்து புதைக்க சொன்னவர். ஸோ நாலடியார், புறப்பொருள், வெண்பாமாலை, புறநானூறு, திருக்குறள், திருவாசகம் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ நாலடியாரில் ஒரு குறிப்பிட்ட ஸோ புறநானூற்றின் சில பாடல்கள் சரிங்களா. ஸோ திருக்குறள், திருவாசகம் அத வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, மொழிபெயர்த்திருப்பாரு. ஆங்கிலத்தில வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அது 2யும் வந்து உடன் புதைக்க சொல்லியிருப்பார் சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, நாலடியார், புறப்பொருள், வெண்பாமாலை, புறநானூறு இது எல்லாத்தையும் வந்து ஆங்கிலத்தில வந்து மொழிபெயர்ப்பும் பண்ணியிருப்பார் சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, தமிழ் செய்யுட் கலம்பகம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார் சரிங்களா. ஸோ தமிழ் செய்யுட் கலம்பகம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூல்ல தமிழ் இலக்கணத்த பத்தியும், தமிழ் செய்யுள பத்தியும் வந்து அவருடைய கருத்துக்கள வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார் சரிங்களா. ஸோ தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் ஜி.யு. போப். அதில வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க தமிழ் இலக்கணத்தை பத்தியும், தமிழினுடைய செய்யுள் தன்மைய பத்தி அவர் வந்து எழுதியிருப்பார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, கால்டுவெல் ஸோ 1856ல தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறாரு. அதாவது கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல வந்து வெளியிடுறாரு. இந்த நூல்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் பிறமொழி துணையின்றி இயங்குவது மட்டுமின்றி தலைத்து ஓங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, தமிழ் வந்து தெ சவ் சமஸ்கிருதத்தின் மகள் அன்று அப்படின்னு சொன்னதும் இவர்தான். ஸோ தெ த தெ தமிழ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற மொழிகளிலும் வந்து கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத பத்தி சொல்லுவாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து தமிழ பத்தி சொல்லுவாரு. ஸோ இவர் வந்து எங்க வராரு அப்டின்னா, திருநெல்வேலி இடையன்குடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வராரு. யாரு? கால்டுவெல். ஸோ தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றோம் அப்டின்னா, கால்டுவெல்ல தான் சொல்றோம். சரிங்களா. ஸோ தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாரு அப்டின்னா, கால்டுவெல். ஸோ இதுக்கு முன்னாடி ஜி.யு. போப் பார்த்தோம் அப்டின்னா, தமிழ் பாடநூல் முன்னோடி. ஸோ தமிழ் பாடநூல் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவோம் அப்டின்னா, ஜி.யு. போப். வேத சாஸ்திரி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் ஜி.யு. போப் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, கால்டுவெல்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்டின்னா, தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல்ல சொல்லுவோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்டின்னா, வீரமாமுனிவர். ஸோ இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்டின்னா, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, வீரமாமுனிவருடைய இயற்பெயர். ஸோ இவர பத்தி பார்த்தோம் அப்டின்னா, இவருடைய ஆசிரியர் வந்து யாரு அப்டின்னா, மதுரை சுப்ரதீப கவிராயர். அதாவது வீரமாமுனிவரின் ஆசிரியர் வந்து யாரு அப்டின்னா, மதுரை சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிறவரு.
இவர் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி. உரைநடை இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா வீரமாமுனிவரை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் தேசிகன், ஸோ செந்தமிழ் தேசிகன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். தைரியநாதர், தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னா வீரமாமுனிவரை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ உரைநடை இலக்கிய முன்னோடி செந்தமிழ் தேசிகன், தைரியநாதர், தமிழ் அகராதியின் தந்தை என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர். இவருடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வீரமாமுனிவரின் ஆசிரியர் மதுரை சுப்ரதீப கவிராயர். இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா தேம்பாவாணி, தேம்பாவணி, சதுரகராதி, வேத விளக்கம். சரிங்களா? ஸோ தன்னுடைய அந்த கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கிங்கிற பேரே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்த தமிழில் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தைரியநாதர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் தான் யார் அப்படின்னா இந்த வீரமாமுனிவர். சரிங்களா? ஸோ கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். தமிழ் உரைநடை இலக்கிய முன்னோடி செந்தமிழ் தேசிகன், தமிழ் அகராதியின் தந்தை தைரியநாதர். ஸோ இவர் இயற்றிய அகராதி தான் வந்து என்னது அப்படின்னா சதுர அகராதி. தமிழின் முதல் அகராதி நம்ம எதாவது சொல்லுவோம் அப்படின்னா சதுர அகராதின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தமிழின் முதல் அகராதி வந்து எது அப்படின்னா இந்த சதுர அகராதி தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நபர் வந்து யார் அப்படின்னா பரிதிமாறு கலைஞர். ஸோ பரிதிமாறு கலைஞரை பொறுத்தும் பார்த்தோம் அப்படின்னா 1870, 1903 வெறும் 33 வருஷம் தான் இருந்திருப்பாரு. ஸோ ரொம்ப ஒரு இளம் வயசுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இறந்துருவாரு. ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. ஸோ தூய தமிழ் எல்லாமே தூய தமிழ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பெயரே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பருதி அப்படின்னா சூரியன் அப்படின்னா பருதி. சூரியன் அப்படின்னா பருதின்னு சொல்லுவாங்க. நாராயண அப்படின்னா திருமால், மால்ன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரி அப்படின்னா கலைஞர். சரிங்களா? ஸோ தன்னுடைய அந்த சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பேரே வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணினாரு. ஸோ இவர் வந்து மதுரை அருகே விளாச்சேரியை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ இவர் வந்து மதுரை அருகே விளாச்சேரியை சேர்ந்தவர். இவருடைய ஆசிரியர் அதாவது பரிதிமார் கலைஞரின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா மகாவித்வான் சபாபதி. சரிங்களா? ஸோ பரிதிமார் கலைஞரின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா மகாவித்வான் சபாபதி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 ஆசிரியர் பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வீரமாமுனிவருடைய ஆசிரியர் சுப்ரதீப கவிராயர். மதுரை சுப்ரதீப கவிராயர் தான் யார் அப்படின்னா வீரமாமுனிவரின் ஆசிரியர். பரிதிமாறு கலைஞரின் ஆசிரியர் மகாவித்வான் சபாபதி. ஜி போப்பினுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். ஸோ ஜி போப்பினுடைய ஆசிரியர் ராமானுஜ கவிராயர். அதே மாதிரி உவேசாவினுடைய ஆசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஆசிரியர்கள். ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்க்கலாம். ஸோ யாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னா பரிதிமாறு கலைஞருடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் நாடக பேராசிரியர். ஸோ தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுவர் பரிதிமாறு கலைஞர். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட சாஸ்திரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வேத சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை பார்த்தோம். சரிங்களா? ஸோ வேத சாஸ்திரிங்கிறது வந்து யார் அப்படின்னா ஜியு போப். சரிங்களா? ஸோ வேத சாஸ்திரி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் ஜியு போப். ஆனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பரிதிமாறு கலைஞர். அப்படி இவர் பரிதிமாறு கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரி என்று கூப்பிட்டது வந்து யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். சரிங்களா? ஸோ பரிதிமாறு கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தவர் சி.வை. தாமோதரனார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி இன்னொரு சிறப்பெயர் வந்து என்ன அப்படின்னா தனித்தமிழ் நடைக்கு வித்திட்டவர். ஸோ தனித்தமிழ் நடைக்கு வித்திட்டவர் வந்து யார் அப்படின்னா இந்த பரிதிமாறு கலைஞர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு கிளைமொழி இல்லது ஒரு வழிமொழி அந்த மாதிரி சொல்லிடும். ஸோ அதை எதிர்த்து பேசி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சென்னை வந்து தமிழ் வந்து ஒரு கிளைமொழியோ இல்லது ஒரு வழிமொழியோ கிடையாது. அது வந்து ஒரு உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து யார் அப்படின்னா இந்த பரிதிமாறு கலைஞர் தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் உள்ள கருத்துக்களை கொண்டு ஸோ ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லென்த்திலான போயம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆங்கிலத்தை மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழையும் இந்த 14 வரி செய்யுளை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து யார் அப்படின்னா இந்த பரிதிமாறு கலைஞர் தான். சரிங்களா? ஸோ தமிழில் 14 வரி செய்யுள் அதாவது தமிழின் 14 வரி செய்யுளை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதுக்காக அவர் எழுதின நூல் தான் என்னது அப்படின்னா தனிப்பாசுரத் தொகை. சரிங்களா? ஸோ தனிப்பாசுரத் தொகை அப்படிங்கிற நூலை வந்து எழுதினது வந்து யார் அப்படின்னா இவர் தான். ஸோ தனிப்பாசன தொகை அப்படிங்கிற நூல் எழுதினவர் பரிதிமாறு கலைஞர். ஸோ எதனால அப்படின்னா ஆங்கிலத்தை பார்த்து ஆங்கிலத்தில் அந்த 14 வரி செய்யுளை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவார். சரிங்களா? ஸோ உயர்தனி செம்மொழியை தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி ஆக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சென்னை பல்கலைக்கழகம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வந்து ஒரு வட்டார மொழின்னு சொல்லிடும். அதை எதிர்ப்பு தெரிவித்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லுவார். ஸோ 2004ஆம் ஆண்டு இவருடைய கனவை நினைவாக்கும் வகையில் நடுவண் அரசு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா தமிழ் மொழிக்கு முதலாக செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாரு. ஸோ இந்தியாவின் முதல் செம்மொழி வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 2004. இதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா இதெல்லாம் வந்து வந்துச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இவருடைய இதழ்கள். ஸோ பரிதிமாறு கலைஞர் இதழ்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஞானபோதினி, விவேக சிந்தாமணி. சரிங்களா? ஸோ ஞானபோதினி, விவேக சிந்தாமணி என்றெல்லாம் இதழ்களை நடத்தியவர் வந்து யார் அப்படின்னா இந்த பரிதிமாறு கலைஞர். ஸோ ஞானபோதினி, விவேக சிந்தாமணி இதழை நடத்தியவர் பரிதிமாறு கலைஞர். ஸோ இவருடைய நாடக நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபாவதி, கலாவதி, நாடகவியல். ஸோ நாடக இலக்கணத்தை வகுத்த நாடகவியல் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 குரூப் 2022
குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ஸோ ரூபாவதி கலாவதி அப்படிங்கிற ரூபாவதி கலாவதி நாடகவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மான விஜயம் பாவலர் விருந்து. ஸோ மான விஜயம் பாவலர் விருந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடக நூல்கள் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நபர் வந்து யார் அப்படின்னா மறைமலை அடிகள், தனித்தமிழ் தந்தை அப்படின்னு தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மறைமலை அடிகள். ஸோ அவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வேதாச்சலம். ஸோ சாமி வேதாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமலை அடிகளாருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வேதாச்சலம். ஸோ தமிழ் மொழி தூய்மைவாதத்தின் தந்தை, தமிழ் மொழி தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்றெல்லாம் அழைக்கப்படுவர் இந்த வேதாச்சலம் என்று அழைக்கப்படும் மறைமலை அடிகள் தான். ஸோ மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாச்சலம். ஸோ தமிழ் மொழி தூய்மைவாதத்தின் தந்தை, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா 1916ல் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். எப்போ அப்படின்னா 1916ல். இது எதுக்காக அப்படின்னா தமிழ் மொழிக்கு மட்டும் சரிங்களா? அதாவது மற்ற மொழிகள்ல இருந்து தமிழ் மொழிய மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் மொழிக்குள்ள இருக்க மற்ற மொழிகள் எல்லாத்தையும் வந்து களைஞ்சிட்டு, தமிழ் மொழிக்குன்னு மட்டும் இனிமே வந்து தமிழ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு இயக்கம் தான் வந்து என்னது அப்படின்னா, இந்த தனித்தமிழ் இயக்கம் 1916ல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பட்டினப்பாலை முல்லைப்பாட்டுக்கு வந்து விளக்க உரை எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய பத்திரிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சித்தாந்த தீபிகை. ஸோ இவர் வந்து பணிபுரிஞ்ச பத்திரிகை தான் என்னது அப்படின்னா, இந்த சித்தாந்த தீபிகை. அது மட்டும் இல்லாம இவருடைய சொந்த பத்திரிகை வந்து என்னது அப்படின்னா, ஞான சாகரம். ஸோ ஞானசாகரம் அப்படிங்கிற தன்னுடைய பத்திரிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. ஸோ சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில வந்து தமிழாசிரியரா வேலை பார்த்திருக்காரு. இவருடைய ஆசிரியர் அதாவது மறைமலை அடிகளுடைய ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா, பி. சுந்தரனார். ஸோ மனோன்மணியத்தை இயற்றிய பி. சுந்தரனார் மற்றும் சோமசுந்தர நாயகர்ங்க. ஸோ இவங்கலாம் வந்து இந்த மறைமலை அடிகளுடைய ஆசிரியரா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தனித்தமிழ் இயக்கம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1916ல தனித்தமிழ் இயக்கத்த வந்து ஆரம்பிச்சது வந்து யாரு அப்படின்னா, இந்த மறைமலை அடிகள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ் மொழியின் செல்வாக்கை அதிகரித்தல். அதாவது தமிழ் மொழியில இருக்க பிற மொழி சொற்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு, இனிமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தா என்னது அப்படின்னா, தனித்தமிழ் இயக்கம். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய அந்த ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. ஸோ சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்ப பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாருங்க. ஸோ சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்ப பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. இவருடைய மகள் தான் வந்து யாரு அப்படின்னா, நீலாம்பிகை அம்மையார். ஸோ 1938 நவம்பர் 13 சென்னை பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவங்க இவங்க தான். ஸோ இவருடைய மகள் தான் யாரு அப்படின்னா, அதாவது மறைமலை அடிகளுடைய மகள் தான் யாரு அப்படின்னா, இந்த நீலாம்பிகை அம்மையார். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ் சொற்கள் மட்டும் கொண்ட சரிங்களா? ஸோ தமிழ் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் மட்டும் கொண்ட ஒரு தமிழ் அகராதிய வந்து வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா? ஸோ தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். வீரமாமுனிவர் காலத்தில இயற்றியது சரிங்களா? வீரமாமுனிவர் இயற்றிய தமிழின் சதுர அகராதிய பத்தி பார்த்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான். அது அவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு சரிங்களா? யாருடைய காலம் அப்படின்னா நம்ம வீரமாமுனிவரின் காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. ஆனா மறைமலை அம்மையாருடைய காலம் பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டு தான். சரிங்களா? ஸோ அதனால வந்து இது வந்து 2வதா நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அது வந்து எதுக்காக அப்டின்னா, தமிழ் சொற்களுக்குள் உள்ள சமஸ்கிருத சொற்களுக்கு இணையாக தமிழ் சொற்களை கொண்ட ஒரு அகராதி தான் என்னது அப்டின்னா, அந்த அகராதி. சரிங்களா? அத உருவாக்குனது வந்து யாரு அப்டின்னா, நீலாம்பிகை அம்மையார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் வந்து யாரு அப்டின்னா, ஸோ கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருங்க. ஸோ, அதாவது தனித்தமிழுக்கு இணையாக சரிங்களா? ஸோ தனித்தமிழ் அதாவது சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் சொற்களை கொண்ட ஒரு தமிழ் அகராதி வெளியிட்டது வந்து யாரு அப்டின்னா, இந்த நீலாம்பிகை அம்மையார் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா? இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பெரியாருக்கு அந்த பெரியார் அப்படிங்கிற பட்டத்தையும் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் வந்து யாரு அப்டின்னா, ஆறுமுக நாவலர். ஸோ இவர் வந்து யாரு அப்டின்னா, இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, திருவாவடுதுறை ஆதீனம் வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, நாவலர் அப்படிங்கிற பட்டம் குடுத்துருக்கு. ஸோ ஆறுமுகத்துக்கு வந்து இந்த நாவலர் அப்படிங்கிற பட்டம் குடுத்தது வந்து யாரு அப்டின்னா, திருவாவடுதுறை ஆதீனம். சரிங்களா? ஸோ ஆறுமுக நாவலருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டம் குடுத்தது திருவாவடுதுறை ஆதீனம் தான் வந்து குடுத்திருக்கு. இவருடைய பதிப்புகள்னு பார்த்தோம் அப்டின்னா, பெரிய புராணம், திருமுருகாற்றுப்படை, சூடாமணி நிகண்டு, சௌந்தரிய லகரி, நன்னூல் காண்டிகை இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆறுமுக நாவலர் வந்து பதிப்பித்த நூல்கள். சரிங்களா? ஸோ ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்கள் பார்த்தோம் அப்டின்னா, பெரிய புராணம், திருமுருகாற்றுப்படை, சூடாமணி நிகண்டு, சௌந்தரிய லகரி,
நன்னூல் காண்டிகை இதெல்லாம் வந்து ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்கள் சரிங்களா. ஸோ இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் பஞ்சபுராணம் பாடுவதற்கு அடிப்படையாக அமைந்தது வந்து யார் அப்படின்னா இவர் தான். ஸோ கோவில்களில் பஞ்சபுராணம் பாடுவதற்கு அடிப்படையாக அமைஞ்சதும் இவர் தான். ஸோ இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு தேப்போமி வந்து சொல்கிறார் சரிங்களா. யாரை சொல்கிறார் அப்படின்னா இந்த பரிதிமாறு கலைஞரை பற்றி சாரி இந்த ஆறுமுக நாவலரை பற்றி தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா தற்கால உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து சொல்றாரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேதநாயகம். ஸோ மாயூரம் வேதநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டம் குளத்துறை சார்ந்தவர். ஸோ மாவட்ட முன்ஷிபா வந்து இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு சரிங்களா. ஸோ தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து எழுதுனது வந்து யார் அப்படின்னா இவர் தான். ஸோ தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற நூல் எழுதுனது வந்து யார் அப்படின்னா அந்த மாயூரம் வேதநாயகம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் தமிழின் முதல் சட்ட நீதி தமிழ் நூலான சித்தாந்த சங்கிரகம் சரிங்களா. தமிழின் முதல் சட்ட நீதி நூலான சித்தாந்த சங்கிரகம் அப்படின்னு நூல் எழுதுனது வந்து யார் அப்படின்னா அந்த மாயூரம் வேதநாயகம் தான். ஸோ இவருடைய இதர நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நீதிநூல் மற்றும் பெண்மதி மாலை. ஸோ நீதிநூல் மற்றும் பெண்மதி மாலையை வந்து ஏற்றிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி. ஸோ நாகை மாவட்டம் நரிமணத்தை சார்ந்தவர். ஸோ இவரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கீர்த்தனைகள் பாடுவதை சிறந்த வருஷங்களா யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி. நந்தனார் சரித்திரம் பாடியது இவர் தான். சரிங்களா. கீர்த்தனைகள் பாடினது அறிமுகப்படுத்தினது வந்து யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி. ஸோ இவர் வந்து என்ன பாடினதா என்னது அப்படின்னா நந்தனார் சரித்திரம் பாடியது வந்து கோபாலகிருஷ்ண பாரதி. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நபர் வந்து யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு தமிழிசை அறிஞர். ஸோ இவர் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பூரா அப்படின்னா தமிழ் மொழி வந்து பதிப்பித்தவங்க இல்லைன்னா தமிழுக்காக ஒரு தொண்டு பண்ணவங்க. இந்த ஆபிரகாம் பண்டிதர் வந்து யார் அப்படின்னா தமிழ் இசை அறிஞர். சரிங்களா. ஸோ நெல்லை மாவட்டம் சாம்பூர் வடகரையை சார்ந்தவர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்நாடக இசையே வந்து தமிழ் இசை தான். அதாவது கர்நாடக இசை வந்து ஒரு தமிழ் இசை தான். அது வந்து கர்நாடகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இருக்க இசை குறிப்புகளை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த தமிழ் இசை கர்நாடக இசைங்கிறது ஒரு தமிழ் இசை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதுக்காக இவர் வந்து ஒரு எழுதின இசை நூல் தான் என்னது அப்படின்னா இந்த கருணாமிர்த சாகரம் சரிங்களா. ஸோ அதுக்காக இவர் எழுதிய ஒரு இசை நூல் தான் என்னது அப்படின்னா கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசையின் அடிப்படை நூல். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் படிக்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை நூலாக வந்து இந்த கருணாமிர்தம் சாகரம் இருக்கு. இவருடைய நூல் வந்து என்னது அப்படின்னா நன்முறை காட்டும் நன்னெறி. ஸோ நன்முறை காட்டும் நன்னெறி எழுதுனது வந்து யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். நன்முறை காட்டும் நன்னெறி ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தஞ்சையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழிசை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்தியிருக்காரு சரிங்களா. ஸோ தஞ்சையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழிசை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்தியிருக்காரு சரிங்களா. தஞ்சையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழிசை மாநாடு நடத்தினது வந்து யார் அப்படின்னா, ஆபிரகாம் பண்டிதர் சரிங்களா. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் இதோட பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமிழ் மொழி சீர்திருத்தம் அதாவது விடுதலை இந்த 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ் சமூக இயக்கங்கள் வளர்ச்சியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமிழ் மொழி வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து இதோட ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா, இனி அந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறு இலக்கிய வரலாறு. ஸோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சைட் பை சைடாக வந்து பாலிட்டியும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிஒன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது குரூப் 2க்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ டு எவ்ரிஒன். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.